இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 11 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ஷேடோ ஆஃப் த மாஸ்டர் மைண்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சூமிரை அடிபட்டு கிடந்திருப்பா இல்லையா, ஹாஸ்பிட்டலில் இருப்பா. வசாபி நாமிடா தேங்க்ஸ் பண்ணுவாங்க, நீ மட்டும் அங்கே இல்லைனான்ட்டு ஃபீல் பண்ணுறப்ப சூமிரை இல்லை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லாதீங்க, நல்ல வேலை லார்ட் ஹொக்காகே பக்கத்தால் இருந்தாருன்பா. சாரடா அதை அதிர்ஷ்டம் தான் சொல்லணும்பா. இந்த ஒர்க் பிளேஸ் ஐடியா ஷீனோவோட தானே, இப்படி நடந்ததுக்கு பேடாக ஃபீல் பண்ணுவான். இப்படிலாம் பேடாக ஃபீல் பண்ணாதீங்க, ஃபெயிலியர்ஸ்லேருந்து கற்றுக்குங்கன்பா. பீப்புள் இப்படி ரேம்பேஜ் ஆகிற விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருதுன்பா. இவபே டெங்கி அவனுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவான். அது நம்மளை ஆட்கொள்றப்ப எனக்குள்ள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான கோவம் வெளிப்பட்டுச்சுன்பா. ரேஜ் ஆகிற காய்ச்சலா இருந்துச்சுன்பா. மெட்டல் இப்படி ஒரு நோய் கேள்விப்பட்டதில்லைன்பா. இனோஜின் சூமிரி எனக்கு ரொம்ப மோசமான அடிப்படலின்பா. தாரடா தலையில அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ஈஸியாவே இருன்பா. டெங்கி பொருட்டோன் மற்றவங்க எங்கன்னு கேட்பான். மெட்டல் அவனுக்கு எங்கேயாவது இருப்பாங்க, ரொம்ப நாய்ஸியா இருக்கு அவனுங்க, இங்க இல்லாம இருக்காது, கிளாஸ் ரப்புக்கு தான் பெட்டர்ன்ட்டு டோர் கிட்ட போய் சாய்வான். பொருட்டோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓகேவான்னு கேட்பான். மெட்டல் சுத்தி விடுவான். சூமிரே ஃபைனா இருக்குன்னு சொல்லுவா. மெட்டல் நான் ஃபைனா இல்லடான்பா. பொருட்டோ இந்த தப்புக்கு தன்னை பிளேம் பண்ணிக்குவான். சூமிரே எவ்வளவோ ட்ரை பண்ணுவா, இதுக்கு காரணம் நீ இல்லைன்னு. பட் பொருட்டோ மன்னிப்பு கேட்கறலாம் பார்த்துட்டு வசாபி இங்க பாரு, நீ கிளாஸ் ரப் அதிகமா பயமுத்துறன்பா. சாரடா சட்டை பிடிச்சி எடுத்துட்டு போயிருவா, சத்தம் போடுற விசிட்டர்ஸ்ல அளவு கிடையாதுன்னு. சிக்கடாயுமே நடந்த விஷயத்துக்கு ஒன்னும் பிளேம் பண்ணிக்காதேன்பா. பொருட்டோ இல்ல அப்படி இல்ல, நம்ம ப்ராப்பரா மெயிலாம் டெலிவரி பண்ணியிருந்தோம்னா கிராமத்துக்குள்ள பாக்குறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கும். வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட்லயும் போய் செக் பண்ணிக்கலாம். என் தப்பு தான் பொருட்டோ சொல்லவும் சிக்கடாய் அப்படியும் இருக்கலான்பா. நருட்டோ வந்துருவான். அப்ப நீங்க எங்கன்னு கேட்பான் பொருட்டோ. சிக்கடாய் கிளாஸ் ரப்பையும் மற்றவங்களையும் ரெஸ்கியூ பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். பொருட்டோ நருட்டோ கிட்ட நீங்களும் கோஸ்ட் பின்னாட தானே போறீங்க, உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, எங்களையும் உள்ள சேர்த்திக்கங்கன்னு கேட்பான். நருட்டோ காதை பிடிச்சி இழுத்துட்டு போவான். பொருட்டோ எதுக்கு இப்படி பண்றீங்க, வலிக்குதுன்பா. அந்த டோர் கிட்ட வரவும் தான் விடுவான். நருட்டோ கவனமா அதை பாத்துக்கன்பான். 10 பர்சனுக்கு ட்ரீட் பண்ணிட்டு சக்குரா. நருட்டோ இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் தாக்குனது இவன் தான். இவன் சக்கரா ஃபுல்லா காலியா இருக்கு. நடந்த இத்தனை இன்சிடென்ட்ஸ்லயும் நீங்க எல்லாம் தப்பிச்சிருக்கீங்கன்னா லக்கு மட்டும் தான். இது ஒன்னும் டிடெக்டிவ் கேம் கிடையாது, நீங்க குழந்தைங்க விளையாடுறக்குன்பான். பொருட்டோ எனக்கும் தெரியும்பா. நருட்டோ இல்ல உனக்கு தெரியாது, பேட்டில் நடக்கிற கொடூரமான விஷயங்கள் உனக்கு தெரியாது, முதல்ல கிராஜுவேட் ஆகு அப்புறம் பேசிக்கலான்பான். பொருட்டோ ஆனா அப்பான்பா. ஷீனோ வந்துட்டு நான் உங்களை ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிருந்தேன், அதான் அவங்க செஞ்சாங்க, சரிதான பொருட்டோன்னு கேட்பான். நருட்டோ இங்க பாரு, இவன் சின்ன பையன், இவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரியாதுன்பான். ஷீனோ இருக்கலாம், சில சமயங்கள்ல பெரியவங்களை விட சின்ன பசங்க சிறப்பா செயல்படுவாங்க, அவனை ஒரு அடல்ட்டா ட்ரீட் பண்ற பண்பான். பொருட்டோ சர்ப்ரைஸ் ஆவான். ஷீனோ அதெல்லாம் தாண்டி அவனோட அகாடமி டீச்சரா, பொருட்டோட எபிலிட்டிஸ் பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவனால என்ன செய்ய முடியாதுன்னு. இதை கேட்ட நருட்டோ என்னமோ பண்ணிக்கன்பான். க்ளோனா இருக்கு டிசப்பியர் ஆயிரும். பொருட்டோ என்னாலும் சரி இந்த கேஸை சால்வ் பண்ணுவோம்பான். ஷீனோ தப்பான ஐடியாக்கு வராதிங்க, இதை சால்வ் பண்ண சொல்லலாம் நான் சொல்ல, ஆனா நீங்க 3 பேர் தான் என்ன காப்பாத்துனது, உங்களை சின்ன பசங்க போல ட்ரீட் பண்ண மாட்டேன்பான். சந்தோஷப்படுவாங்க. பொருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். சிக்கடை நம்ம சென்சேக்கு கடமைப்பட்டிருக்கோம்பான். பொருட்டோ அவர் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை நம்ம கைவிட்ட கூடாதுன்ட்டு முதல்ல கொடுத்த வேலையை போய் பார்க்கலான்பான். ஒர்க் பிளேஸ் போகவும் சிக்கடை பீரோ சீஃப் பத்தி கேட்பான். பொருட்டோ கல்லு விடும், நம்ம மேல இன்னும் காண்டாயி வெளியே தட்டி விடாம உள்ளே வேற ஏதாவது வேலை கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தளருவான். பீரோ சீஃப் பின்னால்தான் நிப்பாரு. என்னடா எப்ப பார்த்தாலும் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க மெயில நீங்க எப்போ எடுத்துட்டு போயிருக்க வேண்டாமான்னு கேட்பாரு. சிக்கடை எங்களை வெளியே தட்டுறீங்களான்னு ஆச்சரியமா கேட்பான். பீரோ சீஃப் அதுக்கு நீங்க டயோரிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணும், நீங்க செஞ்ச தப்புக்குலாம் அவன் தான் கெஞ்சலாம், நீங்க அவனோட போலாம், போன தடவுமா இப்ப சொதப்பிடக்கூடாது, கவனமா இருக்கணும், ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்திருந்தாலும் சொதப்பனா வேலையை விட்டு தூக்கிடுவன் பாரு. பொருட்டோ டயோரிக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். டயோரி ஏதோ முக்கியமான வேலைக்காக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது, இது பிளாஷியான வேலை கிடையாது, இருந்தாலும் சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன்பான். கிரேட் ஹெல்ப்பா இருப்பீங்கன்னு தேங்க்ஸ் பண்ணுவான் பொருட்டோ. டயோரி இன்னைக்கு நம்ம ரூட் செகண்டுக்கு இன்சார்ஜ்பான். பொருட்டோ போன பாதையில இருந்து இது டிஃபரெண்டா இருக்கேன்னு கேட்பான். டயோரி பேருக்கு தான் கிராமம், ரொம்ப பெருசு, நம்ம போஸ்டல் சிஸ்டம் 4 டீம்ஸா பிரியுது, ஒவ்வொரு நாளும் 4 ரூட்ஸை சார்ந்து தான் டெலிவர் பண்ணுவோம் மெயிலன்பான். மிட்ஸ்கி அப்படின்னா மற்ற ரூட்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்குமேன்னு கேட்பான். சிக்கடையான பொருட்டோட கண்ணு இல்லாம கோஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்பான். பொருட்டோ க்ளோன்ஸ் பண்ணிட்டு இது எப்படின்னு கேட்பான். க்ளோன்ஸே முடியாதுன்னு சொல்லுங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்தாலும் நாங்க மறைஞ்சிருவோம்டான்னு. பொருட்டோ செய்ய முடியும் நினைச்சாதான்டா செய்ய முடியும்பான். அதையும் க்ளோன்ஸ் நக்கல் பண்ணுங்க, இம்பாசிபிள்னா இம்பாசிபிள் தான்டான்னு. க்ளோன்ஸ் மறையவும் செம்ம கடுப்பாவும் பொருட்டோ. இதாண்டா பூமராங் எஃபெக்ட்ங்கிறதுன்னு சிக்கடாய். டயோரி ரூட்ஸை ஸ்பிளிட் பண்ணி விடவும் இந்த தடவை கவனமா வேலை பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் கட்டுவாங்க. நாமிடான் வசாபி கிளம்பருக்கு மன்னிப்பு கேட்டு எதுனாலும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு போவாங்க. சுமீர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்க பேரண்ட்ஸ் வெயிட் பண்றாங்களேன்பா. அவங்க பேரண்ட்ஸோட போறத ஜன்னல் கிட்ட இருந்து பாப்பா. பொருட்டோ பிரேக் முடிஞ்சது கிளம்பலான்பா. டயோரி போலாம், ஆனா மிட்சுகி ஷாப்பிங் போனான்ல முடிச்சுட்டு வரட்டும் பாரு. சிக்கடை எதுக்கு போனானோன்பா. பொருட்டோ பொறுமை இல்லாம இருப்பான். சிக்கடை பொறுமை இல்லாம இருக்காத, கோஸ்ட் வரல நான் வராதுதான், தாங்கிக்கு பாருன்பா. மிட்சுகி வந்துட்டு கோஸ்ட் இன்சிடென்ட் திரும்ப நடக்குதுன்பான். பொருட்டோ எங்கன்னு கேட்பான். சாயோட இன்வெஸ்டிகேஷன்ல திரும்ப உடஞ்ச பெஞ்ச்ல ஒரு லைஃப் சோர்ஸ் கிரியேட் ஆனதை பார்ப்பான். இந்த தடவை இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கப்ப வந்திருப்பாங்க. நைட் சாய் இன்ஃபர்மேஷன் செக் பண்ற ஒர்க்ல இருப்பான். நருட்டோ நான் ராமன் சாப்பிட போறேன் கூட வரேன்னு கேட்பான். இல்ல நீ போன சாய் சொல்லவும் இப்ப ரொம்ப புஷ் பண்ணிக்காதேன்னு நருட்டோ. இதை நீ சொல்றேன்னு கேட்பான் சாய். நருட்டோ இது ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்த பிரச்சனையாவே இருக்கட்டும், அதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்ல, எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்காதுன்பான். சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு சரி நான் போறேன்ட்டு கிளம்புவான். சாய் இங்க பாரு நருட்டோ, ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்க தான் அதை பண்ணியிருந்தா அவங்களுக்கு சீக்கிரம் நான் உதவி செய்ய விரும்புறேன், ஏன்னா அவங்க தவறுதலா போற ஐடியாலஜில மாட்டிக்க கூடாதுன்னு.
இருப்பாங்க. நான் இருந்த அதே வழியில என்பான். நருட்டோ சிரிச்சுட்டு கிளம்புவான். அடுத்த நாள் 5வது இன்சிடென்ட் நடந்திருக்கும். அங்கேயே வந்திருப்பாங்க. ஷிகடாய் நம்ம போற ரூட்ஸுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்பா. நம்ம மூவ்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பண்ற மாதிரி இருக்குன்பா பொருட்டோ. நீ சொல்றது சரியா இருக்கலாமா ஷிகடாய்? போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க மேப் கிட்ட நின்று பொருட்டோ அது வேஸ்டா இருக்குங்கிறப்ப ஷிகடாய் நம்மள யாரும் வாட்ச் பண்ற மாதிரி இருக்குன்பா. மிட்சுகி அந்த கோஸ்ட் தான் பாக்குதுன்னு சொல்ல வரையான்னு கேட்பான். ஷிகடாய் இது யூகம் மட்டும் தான் கவம். மிட்சுகி நம்ம அட் த சேம் டைம்ல எல்லா பக்கமுமே இருக்க வேண்டியது வரும் போலேன்பா. பொருட்டோ செம்ம கடுப்பாவான். என் அப்பா மாதிரி ஷேடோ க்ளோன்ஸ் பண்ற மாதிரி அது சரிப்பட்டு வந்திருக்குமே. ஷிகடாய் உதவிக்கு சில பேர்த்த கூப்பிட்டுருக்கன்பா. இவபே லிட்டில் ஹெல்ப்லாம் சொல்லக்கூடாது, லார்ட் சேவியர்னு கூப்பிடுன்பா. அதிங்க இருந்து என்ஜாய் பண்ணுவீங்க போலேன்னு கேட்பான் இனோஜின். மெட்டல் கிளாஸ் ரெப்புக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் சும்மா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்பா. பொருட்டோ உங்களோட ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகும்னு கேட்பான். டெங்கி நாங்களே எப்போ ரிப்போர்ட்டை முடிச்சிட்டோம்பா. இனோஜின் உங்களமா இழுவக்காரங்க இல்லடா நாங்கன்பா. சோ என்ன பண்ண போறோம்னு கேட்பா. மெட்டலும் உன் பிளான் எங்க கிட்ட சொல்லுன்பா. பொருட்டோ போஸ்டல் ரூட்ல இருக்க எல்லா பக்கமும் எல்லாத்தையும் பிரிஞ்சு போக சொல்லுவான். ஸ்ட்ரேஞ்சா எது நடந்தாலும் உடனே ரிப்போர்ட் பண்ண சொல்லுவான். மிட்சுக்கு எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு கேட்கவும் ஷிகடாய் இவபே கிட்ட கேஸ் கேட்டிருப்பான். கொண்டு வந்து எங்கவும் ஃபயர் ஒர்க்ஸ்ல இருந்து ராக்கெட்ஸ் கொண்டு வந்திருப்பான். இப்போ பர்சன் ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட் பாக்குறாங்கன்னா அவங்க ஸ்கைல இந்த மாதிரி சிக்னல் பண்றப்ப அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா? ஷிகடாய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் பொருட்டோ ரியல் மிஷன் மாதிரி இருக்கு, வேற லெவல். பொருட்டோ கைஸ் உங்களா நம்பி தான் இருக்கேன், எல்லாரும் கிளம்புங்கன்பா. எல்லாரும் கிளம்பவும் பீரோ சீஃப் என்னடா அவாவன் பாட்டுக்கு அவாவன் இஷ்டத்துக்கு செயல்பட்டு இருக்கீங்க, இப்ப இருக்க சின்ன பசங்களா இருக்காங்களே அவங்களுக்கே ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறானுங்கடான்ட்டு கலைஞ்சு கிடக்கிற விஷயங்கள் எல்லாம் அடிக்கிட்டு இருப்பாரு. இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். யாரா அதுன்னு திரும்பி பாக்குறப்ப டார்க் சக்ரா அவருக்குள்ள போயிடும். இதுக்கப்புறம் பீரோ சீஃப் ஸ்டாம்ப் வளைஞ்சிருக்கு, சொதப்பலாம் அடிக்கி வச்சிருக்காங்க. இது என்ன? நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா டெடிகேஷனா என் வேலையை பாக்குறேன், இருந்தாலும் இதெல்லாம் டயர்ட் ஆயிட்டு செம காண்டாயி எல்லா பெப்பர்ஸையும் பறக்க விடுவாரு. இந்த இன்சிடென்ட்ஸ்க்குலாம் பின்னால இருக்க அந்த மாஸ்க் பர்சன் இந்த இடத்துல பொருட்டோ கிட்ட மாட்டிக்குவான். பீரோ சீஃப் தான் மேனிபுலேட் பண்ணி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். பொருட்டோ நாங்க செய்யற விஷயங்கள் மானிட்டர் செய்யப்படுதுன்னு தான் எப்படி ஒரு விஷயத்த பண்ணோம்பா. இந்த கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ்க்கு பின்னால ஒரு பர்சன் தான் மேனிபுலேட் பண்ணுவான்னு நினைச்சிருப்பான். ஷிகடாய் சும்மா நம்ப வச்சோம், நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலமா மொத்த வில்லேஜையுமே மானிட்டர் பண்ண போறதா. அப்ப மிச்சம் இருக்க பிளைண்ட் ஸ்பாட்ல தானே அது நடக்கும்பா. எங்கே அது போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் அங்கவும் இவபே அங்கதான் மாட்டின்பா. நினைச்ச போலவே வந்துட்டேன்பா பொருட்டோ. மாஸ்க் பர்சன் மேனிபுலேட் பண்ணவும் பீரோ சீஃப் செம்ம ரேம்பேஜ் ஆவாரு. இவபே தாக்க கூடாதுன்னு கேட்பான். ஷிகடாய் பிடிக்கணும் அவ்வளவுதான்பா. பொருட்டோ இதை இங்கேயே முடிக்கலான்ட்டு ஜம்ப் பண்ணுவான். உன்னால பார்த்துட்டு சிரிப்பான். மாஸ்க் பர்சன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ராக்கெட்ஸ் தாக்கும். ஈனோஜின் மிட்சுகி ஒரு பக்கம், ஆப்போசிட்ல மெட்டல் சோச்சோ இருப்பாங்க. மாஸ்க் பர்சனை கார்னர் பண்ண மாதிரி. ஈனோஜின் உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம்பா. எல்லாரும் தாக்க தயாராவாங்க. பொருட்டோ அண்ட் ஷிகடாய் பில்லருக்கு பின்னால இருப்பாங்க. பொருட்டோ இது மோசன்பா. ஷிகடாய் இந்த ஜுட்சு கோமாமை மேல போஸ்ட் பண்ணி செய்யப்படுறதுனால அது அவரை காயப்படுத்தி இருப்பான். இறங்கி பாத்திர வேண்டியதான்ட்டு பொருட்டோ க்ளோன்ஸ் வர வச்சு சேர்ந்து சண்டை போடுவான். ஷீக்கன்ஸ் ரிப்பல் பண்ணிட்டு கோமாமே பேப்பர் மேனிபுலேஷன்ல அட்டாக் பண்ணுவாரு. ஷிகடாய் பொருட்டோக்கு முன்னால வந்து தடுப்பான். இவபே ஹேர் ஸ்டைல் மட்வால் பண்ணுவான். பொருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். ஷிகடாய் அவர் பக்கத்துல போகாம தடுக்க முடியாதுன்பா. பீரோ சீஃப் ரொம்ப கிளீனா நீட்டானா இல்ல. பார்சல் செதற விடுறத பார்த்துட்டு ஷிகடாய் உங்க ஆர்கனைசேஷன்னாலே நீட்டா இருக்கணும்னு சொல்லுவீங்களா, அதெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்பான். கோமாமே என்னோட மினிமல் அட்டென்ஷன் தர அளவுக்கு இந்த குப்பை வேலைக்கு அருகது இல்லைன்பா. எவன் என்ன கேட்க போறான்ட்டு ரேஜ் ஆகவும் ஒரு பார்சல் பேப்பர் பட்டு கிளியும். டயோரி அதை காட் பண்ணுவாரு. எல்லாருமே அது ஆபத்து இங்க வந்துருன்னு சொல்லி கத்தியும். டயோரி எல்லாருமே அவங்களுக்கான பார்சல்ஸ் வரது மேல ரொம்ப ஆசையோட காத்திருப்பாங்க. அதனாலதான் கார்னஸ் கூட கட் பண்ணாம போறோம்பா. லைட்டா கொமாமே மேல சேஞ்ச் தெரியவும் 3 பேரும் அட்டாக் பண்ண தயாராவாங்க. பொருட்டோ இவபே தான் ப்ளோ வைப்பாங்க. ஷிகடாய் நம்ம சாதிச்சிட்டோம்பா. கொமாமே மேல இருக்க டார்க் சக்ரா வெளியே போகும். பொருட்டோட ஜோகன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிரும். அது சென்டருக்கு போய் ஒரு ஸ்பைரல் கிரியேட் பண்ணும். பொருட்டோ இது ஒன்னும் முடியலன்பா. பொருட்டோ கணக்கு மட்டும் தானே தெரியும். ஷிகடாய் யாருக்காவது ஏதாவது தெரியுதான்னு கேட்பான். டெங்கி தெரியலன்பா. பொருட்டோ நீ தப்பிக்க முடியாதுன்ட்டு குணாயில பேப்பர் பாம் கட்டி அடிப்பான். வெடிச்சு சதறும். டெங்கி நீங்க ட்ராக் பண்ண நினைக்கிறது அதுதானா பொருட்டோன்னு கேட்பான். மாஸ்க் பர்சன் எஸ்கேப் ஆவான். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்பா இனோஜின். சோச்சோ ஓடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நான் செத்துருவோம் போல என்பா. மெட்டல் தப்பிக்க விட மாட்டேன்ட்டு ஜம்ப் பண்ணி அட்டாக் வைப்பான். அதான் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இனோஜின் வந்து மாஸ்க் பர்சன் எங்கன்னு கேட்பான். மெட்டல் தெரியலையே, அவனை நெருங்கிட்டேன்ல நினைச்சன்பா. சோச்சோ முடியாம பயங்கரமா மூச்சு வாங்குவா. இனோஜின் போயிட்டான் போல என்பா. மெட்டல் தனியே பிளேம் பண்ணிக்குவான். ஏன்டா உனக்கு தண்ணியில நடக்க தெரியாதாடான்னு கேட்பான் இனோஜின். மாஸ்க் பர்சன் டிரைனேஜ் குள்ள இருப்பான். மிட்சுகி பார்த்துட்டு சிரிக்கவும் மாஸ்க் பர்சன் ஷேடோஸ்குள்ள போய் மறைஞ்சிருவான். சீஃப் ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறப்ப டயோரி போய் பாப்பாரு. தொப்பி சரியா இல்லைன்பாரு. சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிரிச்சிட்டே போவாரு டயோரி. பொருட்டோ அதுக்கப்புறம் அவரை பத்தி கவலைப்படணும்னு எதுவும் இருக்காது போல என்பான். மிட்சுகி அண்ட் மெட்டல் வருவாங்க. எங்க சைட்ல நாங்க சொதப்பிட்டோம்பாங்க. மன்னிப்பு கேட்பாங்க. ஷிகடாய் இங்கேயும் அதேதான், ஏதோ கொஞ்சம் தகவல் கிடைச்சிருக்குன்பா. பொருட்டோ அந்த கோஸ்ட மேனிபுலேட் பண்றது எவனோ தன் தெரிய வந்திருக்குன்பா. ஷிகடாய் இதை எப்படி யோசிச்சு சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த மாஸ்க் பர்சன் நம்ம கூடயே இருக்க ஆள் போல இருக்குன்பா. பொருட்டோ நம்ம கூட இருக்கவங்களான்னு கேள்வி கேட்டுட்டு சரி வாங்க போய் நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு ஓடுவான். ஷிகடாய் வேலையான்னு கேட்பான். பொருட்டோ சுத்தி பாரா நிறைய மிஸ் ஆயிருக்குல, கிளீன் பண்ணலாம் பேச்சு வாங்குவோன்பா. அது சரின்ட்டு ஹெல்ப் பண்ணவும் மற்றவங்க சும்மா இருப்பாங்களா. பொருட்டோ அவங்களையும் கூப்பிடுவான். நாங்க எதுக்கடா பண்ணணும்னு கேட்பாங்க. மெட்டல் இதையும் ஒரு ரேஸ் எடுத்து காம்படிஷனா பண்ணலான்பா. யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு பார்க்கலான்ட்டு. இந்த இன்சிடென்ட்ஸ்க்குலாம் பின்னால இருக்க யோகாயை காட்டுவாங்க. பலவீனமான இதயம் இருக்க உங்களோட நெகட்டிவ் சக்கரா தான் ஹஷிராமாவோட செல்லால உருவாக்கப்பட்ட கதவை திறக்கும். அப்புறம் அதான் நரிஷ்மெண்ட் ஆகி நியூவை அவைக்கன் பண்ணும். நம்மளோட ஆசை நிறைவேற போற டைம் பக்கத்துல தான் இருக்குங்க.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொருட்டோ அண்ட் மிட்சுகிங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க அன்பா மிட்சுகி.